பயணத்தில் போனால் நம்ம கூட பக்கத்தில் யாராவது உட்காந்து பயணிச்சுட்டு இருக்கிறாங்க, எல்லாத்துலேயும் துணைக்கு ஆள் வருது. யாரையாவது வராட்டியும் கூட யாரையாவது கூட்டிகிட்டு போயிடுறோம். ஆனால் யாரையுமே கூட்டிகிட்டு போக முடியாத ஒரு பயணம், யாருமே துணைக்கு இறக்க முடியாத ஒரு பயணம் இருக்குமே, ஆனால் அதுதான் நம்முடைய மரணம். யாராவது வருவாங்களா? பக்கத்தில் வந்து யாராவது உட்காந்துக்குவாங்களா? கிடையாது. வீட்டில் இருக்கிற வரையே தான், கபருக்கு போகிற வரையே தான், அங்கே கபிரிஸ்தானுக்கு போகிற வரையே தான் எல்லாம் கொண்டு வச்சுட்டு தனியாக வந்துடுவாங்க. அந்த தனிமையின் வீட்டில் நமக்கான துணையாக யார் இருப்பார்? நாம் ஓதுகிற இந்த களிமா இருக்கும். 100 முறை ஓதினால் இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. 3வது சொன்னாங்க, வாழ்க்கையிலே செல்வம் உங்களுக்கு பெருக வேண்டும் என்றால், நல்ல உங்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையணும், நல்ல உயர்ந்த நிலையில் நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தில் பரக்கத்து கிடைக்கணும், நான் ஒரு தொழில் தொடங்கியிருக்கேன், நான் ஒரு வேலையில் போய் சேர்ந்துருக்கிறேன், எனக்கு இதில் இருந்து நல்ல பரக்கத்து கிடைக்கணும், நல்ல செழிப்பாக கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களும் இந்த களிமாக்களை 100 விடுத்தம் ஓத வேண்டும். 4வது முக்கியமான பலன், சொர்க்கத்தை கூட உங்களை இந்த களிமா அடைய செய்துவிடும். சொர்க்க வாசலை எட்டி பிடிக்க செய்துவிடும் இந்த களிமா. 4 இந்த நற்பலன்களை பெற்றுத்தருகிற களிமா. அந்த களிமாவை 100 முறை நீங்கள் ஓதினால் உங்களுக்கு அந்த சிறந்த பலன் கிடைக்கும் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நாலுமே முக்கியம் தானே. வறுமை நீங்கிறது முக்கியம், கபருடைய தனிமை நீங்கி நமக்கு பாதுகாப்பு துணை இருப்பது முக்கியம், செல்வம் பெருக வேண்டும் இதுவும் முக்கியம், வாழ்க்கையினுடைய லட்சியமே என்ன? அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்று நாளைக்கு சொர்க்கத்துக்கு போகணும், அதான முக்கியம். இந்த 4மே இந்த ஒரு களிமாவின் மூலமாக கிடைக்கும். நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. நான் பல காணொளிகளே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், வெறுமின்ன இதை ஓதனா மட்டும் பத்தாது. அல்லாஹ்வுடைய இபாதத் இருக்கணும், அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கணும், ஹலால் ஹராம பேணக்கூடிய சிந்தனை இருக்கணும், நம்முடைய பார்வையில் பேணுதல் இருக்கணும், அல்லாஹ்ட்ட துவா செய்யணும், நம்ம கடந்த காலத்தில் இருந்த பாவத்திலிருந்து தௌபா செஞ்சு மீளணும். இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு சேர்த்து இதை செய்யும் பொழுது பலன் கிடைக்கும். வெறுமின்ன இதை மட்டும் நான் 100 தடவை ஓதுவேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, வேறு எதுவும் செய்ய மாட்டேன், தொட மாட்டேன் அப்படின்னா அதிலே பலன் இல்லை. பெருமக்களே, இபாதத்துடன் கூடிய அமலுக்குத்தான் அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்து உண்டு. அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போ என்ன கலிமான்னு சொல்கிறேன் கேளுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன். அவ்வளோதான், முடிஞ்சு. எவ்வளோ ஷார்ட்டாக இருக்குது, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டு. அதே நேரத்தில் என்னால் கிடைக்கக்கூடிய பலன் எவ்வளோ மகத்தானது. லா இலாஹ இல்லல்லாஹு அல் மலிக்குல் ஹக்குல் முபீன், முடிஞ்சிருச்சு. யார் இதை 100 தடவை ஓதுகிறாரோ அவருக்கு நான் பின்னால் நான் மேலே சொன்ன அந்த 4 நற்பலன்களையும் கிடைக்கும் என்று எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்